இலங்கை கிரிக்கெட் வீரர்கள் கிரிக்கெட் ஒப்பந்தத்தில் இன்று கைச்சாத்திட்டனர். இதற்கமைய 4 குழுக்களின் கீழ் 22 வீரர்கள் ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டதாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் அறிவித்துள்ளது. சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளுக்காக வழங்கப்படும் 25% கட்டணத்தை வழங்குமாறு வீரர்கள் விடுத்த வேண்டுகோளை நிராகரிப்பதற்கும் இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் தீர்மானித்துள்ளதாக இலங்கை கிரிக்கெட் அணியின் முகாமையாளர் மைக்கேல் டி சொய்சா நேற்று தெரிவித்தார். அடுத்த ஓராண்டு காலத்திற்காக மத்திய ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடுவதற்காக இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் வீரர்களுக்கு வழங்கியிருந்த கால அவகாசம் கடந்த சனிக்கிழமை முடிவடைந்தது. எனினும் நேற்று வரை எவரும் இந்த ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டிருக்கவில்லை. இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக தேசிய கிரிக்கெட் தெரிவுக்குழுவின் தலைவர் பார்லிமெண்ட் உறுப்பினர் சனா ஜாசூரிய நேற்று கலந்துரையாடல் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார். இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தில் நேற்றிரவு வீரர்களுடன் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இந்த கலந்துரையாடலில் பங்கேற்ற இலங்கை கிரிக்கெட் அணியின் முகாமையாளர் மைக்கேல் டி சொய்சாவிடம் ஊடகவியலாளர்கள் இதன்போது கேள்வி எழுப்பினர். නෑ මං හිතනවා ප්ලේයර්ස් ලාගේ ඉල්ලීම් ලැබෙන්නේ නැහැ. මේ ප්ලේයර්ස් ලා වැඩිපුර සල්ලි ඉල්ලලා තියෙනවද මෙතනදී? නෑ වැඩිපුර සල්ලි இல்லை, மேலதிகமாக கேட்கவில்லை. வீரர்களுக்கு கிடைத்துள்ள உறுதி பணத்திலிருந்து குறைக்கப்பட்டுள்ளது. ප්ලේයර්ස් ලාගේ ඉල්ලීම් මොකද්ද මේ සාර්ථක? නෑ ඒගොල්ලෝ ඉල්ලනවා ඒ ගැරන්ටි සල්ලි වලින් ආපහු දෙන්න කියලා. ගැරන්ටි සල්ලි කියන්නේ ICC ඉවෙන්ට් වලද? ICC ඉවෙන්ට් වල විතරයි. ICC உறுதிப்படம் என்பது ICC போட்டிகளுக்கு அவர்கள் எந்த அளவு தொகையை கோருகின்றனர்? முன்னர் அவர்களுக்கு 25% கிடைத்தது. தற்போது எதுவும் கிடைப்பதில்லை என நான் நினைக்கிறேன். கிரிக்கெட் ஒப்பந்தம் தொடர்பிலான இந்த கலந்துரையாடல் நேற்று சுமார் 3 மணித்தியாலங்கள் இடம்பெற்றுள்ளன. அதன் பின்னர் தேசிய கிரிக்கெட் தெரிவுக்குழுவின் தலைவர் கருத்து தெரிவித்தார். வீரர்களுடன் நீண்ட நேரம் கலந்துரையாடினோம். பின்னர் ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட அவர்கள் என்னுடன் இணங்கினர். கலந்துரையாடலின் பின்னர் அவர்கள் சற்று முன்னர் வெளியேறி சென்றனர். அனைத்து வீரர்களும் கைச்சாத்திட இணங்கினர். குறிப்பாக ஆஞ்சலோ மற்றும் சந்திமால் ஆகியோரை அணிக்காக இந்த தீர்மானத்துக்கு வந்தனர். அதாவது ஏனைய வீரர்கள் விருப்பம் தெரிவிக்கவில்லை, அவ்வாறுதானே? நான் கூறுவது புரியவில்லையா? அணி இந்த தீர்மானத்துக்கு வந்த பின்னர் ஆஞ்சலோ மற்றும் சந்திமால் ஆகியோர் அதனை எமக்கு அறிவித்தனர். அதனை நான் கூறினேன். இதேவேளை நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலுடன் தமது நிறுவனம் எந்த வகையிலும் தொடர்பு படவில்லை என இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் செயலாளர் நிஷாந்த் ராணதுங்க சுட்டிக்காட்டினார். இன்றைய தினம் ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட எந்த ஒரு வீரருக்கும் உத்தியோகபூர்வமாக அழைப்பு விடுக்கப்படவில்லை என அவர் கூறினார். இதேவேளை வெளிநாடு சென்றுள்ள மஹில ஜாவதனவை தவிர ஏனைய அனைத்து வீரர்களும் ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டுள்ளதாக இலங்கை கிரிக்கெட் அணியின் முகாமையாளர் மைக்கேல் டி சொய்சா என்று தெரிவித்தார். ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட இணங்கியமை தொடர்பில் ஊடகவியலாளர்கள் நேற்று வீரர்களிடம் வினவினர். මොන කන්ට්‍රැක්ට් ක්‍රිකට් ක්‍රීඩක ගිවිසුම් කොටයක් පන්ෂන් නැද්ද අපි ඒකට ආවේ කන්ට්‍රැක්ට් එක ආපුවත් තියනවා අපිට සාර්ථකද අසාර්ථකද විතරක් කියන්න පුළුවන්. මම මාතර ගිහිල්ලා ඊයර 11ට මාතර ගිහිල්ලා අදූදේ මං ආ යාව මැච් එක ගහන්න නැතුව ඉතින් ඒක මට හරි මහන්සි ඒක. චෝදනාවක් තියෙනවා ඔබලා වැඩිපුර සල්ලි ඉල්ලනවා කියලා. ඒක මොකද්ද කියන්න තියෙන්නේ? ඉතින් අපි හැමදාම කියලා තියෙන්නේ ඉතින් ඔහොම තමයි. ඒ කියන්නේ වැඩිපුර සල්ලි ඉල්ලුවයි කියන එක හරිද වැරදිද? ඒක මම හිතන්නේ ඒක විතර පිළිතුරු දෙන්න. මොකද ක්‍රීඩා අමාත්‍ය විශේෂයෙන්ම ඔබට චෝදනා මේ කණ්ඩායම චෝදනාවක් කරා සල්ලි වැඩිපුර ඉල්ලනවා කියලා. අපිට එහෙම කරාද නැද්ද කියලා විතර කියන්න. සල්ලි වැඩිපුර ඉල්ලනවද නැද්ද කියන එක මං හිතන්නේ ප්ලේයර්ලා ඉල්ලලා තියෙන්නේ ප්ලේයර්ලා ඉල්ලලා නැද්ද කියන එක මම හිතන්නේ අපාකාලේ ඔයගොල්ලන්ට දැනගන්න ලැබෙවි. මට ඒක ගැන කිසිම දෙයක් කියන්න දැන් නම් බෑ. මොකද අපිට තහනම් කරලා තියෙන්නේ මාධ්‍යයට කතා කරන එක. ක්‍රිකට් ආයතනයෙන් කියලා තියෙනවා කතා කරන්න එපා කියලා. කියන්න පුළුවන්ද ඔබට? දැන් චෝදනාවක් තියෙනවා මේ වැඩිපුර සල්ලි ඉල්ලනවා කියලා ක්‍රිකට් ක්‍රීඩකයෝ. ඒකට සම්බන්ධයෙන් උත්තරයක් දෙන්න පුළුවන්ද?